சனி திசைன்னு நம்ம பேசும்போது, இந்த டயத்துல நெறைய பேருக்கு திருமணம் பண்ணுவாங்க. ஏன்னா, அந்த டைம்ல வந்து அவங்களுக்கு அந்த ஏஜ் 18 வருடங்கும்போது, கரெக்ட்டா அந்த மேரேஜ் பீரியட சந்திக்கிறவங்களுக்கு மேரேஜ்ன்னு பண்ணும்போது, அப்ப லைஃப் அடுத்து நெக்ஸ்ட் 18 இயர்ஸும் டிஃபிகல்ட்டா தான் இருக்குமா? அப்டிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கு. கண்டிப்பா கிடையாது. சனி யாருக்கு திசை வந்தாலும் நம்ம என்ன சொன்னோம்? மகரத்த ஆக்டிவேட் பண்ணிரும். கும்பத்த ஆக்டிவேட் பண்ணிரும். அவங்க லக்னத்துக்கு சனி எந்த பாவமோ அந்த பாவத்த ஆக்டிவேட் பண்ணிரும். சனி எங்க போய் அமர்ந்திருக்கோ அந்த பாவத்த ஆக்டிவேட் பண்ண போகுது. அவங்க நார்மலாவே அந்த டைம்ல வொர்க்கஹாலிக்கா மாறுவாங்க. ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆயிட்டா கூட இது நாள் வரைக்கும் வேலைய பத்தி பெருசா பொருட்படுத்தாத நபர்கள் கூட சனி தசை நடக்கும்போது கல்யாணம் ஆச்சுன்னா, அவங்கள வந்து தொழில் வந்து பாதர் பண்ண ஆரம்பிச்சுரும். அவங்க ஃபோக்கஸ் ஃபுல்லா தொழில்ல இருக்கும். இந்த ஒரு இம்பாக்ட் மட்டும் தான் அது கொடுக்கும். மத்தபடி அவங்க எல்லா அபிலாஷையும் அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபுல்ஃபில் பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுல அந்த ஸ்லோனஸ் மட்டும் தான் உங்களுக்கு இருக்குமே தவிர, வேற பெரிய இம்பாக்ட் எல்லாம் நம்ம எதிர்பார்க்கிற மாரிலாம் கிடையாது. எக்ஸ்ட்ரீம் ஆப்போசிட் வருவாங்க. சனி என் வாழ்க்கையே போச்சுன்னு சொல்லிட்டு வர்றவங்களும் இருப்பாங்க. அது நாட் ஒன்லி பிகாஸ் ஆஃப் சனி அப்படிங்கிறத அவங்க ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். அவங்க இண்டிவிஜுவல் ஜாதகத்துல மகரம் எந்த பாவமா வருது, 10ஆம் பாவத்துல என்ன கிரகங்கள் இருக்கு. சோ இத பொறுத்து தான் அந்த இம்பாக்ட்டே தவிர, எடுத்தோனே நம்ம சனி தசை வந்துச்சுங்கிறதுக்கு அது மேல பழிபடக்கூடாது. அந்த ஐ அம் ரெடி டூ கெட் டவுன் டூ எனி லெவல் அப்படிங்கிறது தான் சனியோட ஃபர்ஸ்ட் ரெமெடி. 5 ஸ்டார் ஹோட்டல்லயும் சாப்பிடுவேன். என்ன விட்டா இந்த தரையில உட்கார்ந்து சாப்பிடுவேன். திருவண்ணாமலை கிரிவலத்திலேயே உட்கார்ந்து படுத்துருவேன். என்ன போய் இன்டர்நேஷனல் ஹோட்டல் 7 ஸ்டார்ல உட்கார வச்சு அங்கேயும் நான் பஞ்சமதியில தூங்குவேன் அப்படின்னு இதுக்கும் இதுக்கும் யாரெல்லாம் ரெடியா இருக்காங்களோ அவங்க எல்லாமே இண்டிவிஜுவலாவே சனி ஆக்டிவேட் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம்.